இனி உங்கள் வாழ்க்கையில எந்த வகையிலும் பட்டினியோ வறுமையோ வர வாய்ப்பில்லை. பக்தன் சொல்லுகிறான், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாமத்தை நம்புகிறவர்களுக்கு அவர் எப்படிப்பட்ட தன்மையை தருவாராம், தன்னுடைய கிருபினால் காண்பிப்பாராம். சங்கீதம் 111:5. தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். 2 நன்மைகள்ங்க. ஒன்று, ஆகாரம் கொடுப்பார். அன்பானவர்களே, சரீர பிரகாரமான ஆகாரத்தை கொடுக்க உங்கள் பெற்றோர் கூட இருக்கணும், இல்லை நல்ல ருசியா சமைத்து கொடுக்க ஒரு நபர் கூட இருக்கணும், இல்லையா? ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால மனுக்குலத்துக்கு ஒரு அற்புதமான ரட்சிப்புங்கிற அற்புத ஆகாரத்தை தந்தார். பசியோடு இருக்கீங்களா? மெய்யான சமாதானம், நிம்மதி, விடுதலை கிடைக்குமா என்று இது உங்களுக்கு ஒரு அருமையான ஆவிக்குரிய ஆகாரமாகிய ஜீவாப்பம் நானே என்று சொன்னாரே, அந்த இயேசு நமக்குள் வர விரும்புகிறார். இடம் தருவீர்களா? அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவருடைய வார்த்தையின்படி அவர் தாமே உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அன்பர்களே, இந்த நிமிஷத்திலிருந்து உங்களுடைய தாகம் தீர்க்கப்படும், உங்களுடைய பசி ஆற்றப்படும். இந்த நிமிஷத்திலிருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை காண அவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியே நீர் நீதி செய்து கிருபை செய்து உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் என்கிற மகிழ்ச்சி என்கிற காரியத்தை கட்டளையிடும். அப்பா, இந்த ஆண்டு முழுக்க நீ நடத்தி வந்தீர், இனிமேலும் மகிமையை நடத்த போகிறீர். உங்களுடைய பிள்ளைகளை சந்தோஷியும் கிருபை பாராட்டும். ஜீவாதிபதி, பேசும் தெய்வம், இயேசுவின் மூலமாய் வேண்டி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக திருப்பி நன்றி ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதர மணி ஐயர். காட் பிளஸ் யூ.